வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட் டிஷ்ஷு தாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, கத்திரிக்காய் தொக்குங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து வச்சு நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். நான் அன்றைக்கி வந்து கத்திரிக்காயெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கினதை வீடியோ காமிச்சிருந்தேன். அதை வந்து நான் ஒவ்வொரு நாளாக ஒரு கத்திரிக்காயை வந்து செஞ்சுட்டேங்க. நானும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காயில் வந்து நான் வந்து தொக்கு வந்து செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து கத்திரிக்காயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. அதே மாதிரி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. புளி வந்து சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேவையில்லை. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போடுங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 3 தக்காளி போடுங்க. இதை வந்து எண்ணெய் காயிற சமயத்தில் வந்து இந்த கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க. ஏன்னா வந்து சுத்தமே தண்ணியே இல்லாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் ஒரு நாள் 2 நாளுங்கிறது இது வச்சு நல்லா சாப்பிட முடியும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் போல் வந்து கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. ஏன்னா அந்த பூண்டு வந்து எண்ணெயில் வதங்குறப்போ அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்திட்டு அடுத்தது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கலாம். ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே தண்ணி இல்லாமல் நம்ம வதக்க போகிறோம். அதனால் அது வதங்குறப்போ வெங்காயம் சேர்ந்து உங்களுக்கு நல்லா வதங்கி குழஞ்சி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ராவல் சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டானதை எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு எடுத்துகிட்டு போங்க. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தையும் கூட இது விரும்பி நல்லா சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நான் வந்து இப்போ வந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காயிறப்போ நீங்கள் தண்ணி வடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்து விட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த தூளும் சேர்த்த தேவையில்லைங்க. வெறும் வரமிளகாத்தூள் மட்டும் சேர்த்துனா போதும், வேறு எதுவுமே சேர்த்தாதீங்க. இது வந்து தனி மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 1.25 டீஸ்பூன் போல் நான் வந்து சேர்த்துருக்குறேன். காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வந்து கத்திரிக்காய் வந்து எடுத்துருக்குறேங்க. அதுக்கு வந்து காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த ஆவியிலேயே தாங்க அது வேகணும். இந்த பூண்டு, வெங்காயம், இந்த மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட மனமே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கழித்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். அது இல்லாமல் காயில் இருக்கிற தண்ணியும் விட்டு உங்களுக்கு நல்லா வந்து வெந்து வரும். இப்போ வந்து நீங்கள் அடிக்கடி வந்து என்ன பண்ணணுன்னா தண்ணி விடாமல் இருக்கிறங்காட்டி நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு காய் வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு அரைப்பதம் வந்ததுக்கப்புறமா நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளி, அதை வந்து இதோட வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன் இப்போ சேர்த்துறோன்னா அப்போ தான் அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் இறங்கி மறுபடியும் உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து உங்களுக்கு வேக கொடுக்கும். ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியும் விட்டு உங்களுக்கு வேகிறப்போ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட பருப்பு சாதம், அப்புறம் வந்து உப்பு பருப்பு, பச்சைப்பயிறு அந்த மாதிரி கூடி இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் வந்து புளி நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கடைசியாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து புளி தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து காய் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு உப்போ காரமோ தேவையாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. காரத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. எச்சா இருந்தாலும் கூட வெல்லம் போடுறப்போ உங்களுக்கு வந்து புளி வெல்லம் எல்லாம் சேர்க்குறப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், புளி தண்ணியில் வந்து நல்லா வந்து
புளி, தக்காளி இது எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் வந்து எந்த அளவுக்கு நல்லா இதாக இருக்குது. இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த தொக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நல்லா வருங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டிஷ்ஷை. கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு பூரிக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கு வந்து கத்திரிக்காயில் எது செஞ்சால் சாப்பிட்றானோ இல்லையோ, ஆனால் இந்த கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா போதும், என் பையனுக்கும் பிள்ளைக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் சுற்றி நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்த்திட்டு நல்லா 2-3 நிமிஷம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றி உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும். அதுதாங்க பதம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. எந்த விதமான பொருளும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற வரமிளகாத்தூள் மட்டும் இருந்தால் போதுங்க. இவ்வளோ அழகான இவ்வளோ டேஸ்டான ஒரு டிஷ்ஷை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். கத்திரிக்காய் தொக்கு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. நல்லா வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும். இதை வந்து இட்லிக்கு வச்சு நான் வந்து இன்றைக்கி இட்லி தான் செஞ்சுருக்கிறேன். இட்லிக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுருக்குறேங்க. என் பையனுக்கும் என் பிள்ளைக்கும் ரொம்பவே பிடிக்கும். எப்போ போல் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் தொக்குன்னு சொன்ன உடனே என் பையன் தான் நான் தாம்மா டேஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னான். இன்றைக்கி அவன் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இதை வந்து 2 நாள் கூட நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் வந்து இதுலேயே வந்து ஊறுகாய் போடலாம். நான் அதை எப்படின்னு உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ இட்லிக்கு நாங்கள் வந்து கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுருக்குறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லிக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்றப்போ அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நார்மலாக 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவாங்க. அது வந்து குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நான் நைட்டு தாங்க செஞ்சேன். என் பையன் மீதி எனக்கு காலையிலே வேணும், எனக்கு சப்பாத்தி சுட்டுடுங்கன்னு சொல்லி சப்பாத்திக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி காலையில் சாப்பிட்டுட்டு போகிறான். அவனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து வீட்டில் வந்து அவருக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குங்கிறங்காட்டி அடிக்கடி செய்வோம். ஆனால் வந்து பசங்க வந்து கத்திரிக்காய் அவ்வளோவா சாம்பாரில் பொரியலெல்லாம் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கோசரம் நான் கண்டுபிடிச்சது தாங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு. அதனால் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.